டாரடெக் சோஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம். திருக்குறள் தொடர்பான கேள்விகள் நம்மளுடைய குரூப் 4 தேர்வுகள்ல அதிகம் இடம் பெற்றிருந்தது. அதை ஒட்டி நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, தினம் ஒரு 10 திருக்குறள் அப்படின்றத ஒரு கான்செப்டா எடுத்துக்கிட்டு பார்க்க போறோம். அதே மாதிரி நடந்து முடிஞ்ச குரூப் 4 தேர்வுல கேட்கப்பட்டிருக்கக்கூடிய திருக்குறள் கேள்விகளுக்காகவும் அதுக்காக பிரத்யேகமான வீடியோவும் வர இருக்கு. சோ நீங்க மிஸ் பண்ணாம ரெகுலரா வாட்ச் பண்ணுங்க. முதல்ல 6ஆம் வகுப்புல கொடுத்திருக்கக்கூடிய திருக்குறள் கடவுள் வாழ்த்து. அகர முதல்ல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றை உலகுன்னு கொடுத்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி இங்க ஒரு பாக்ஸ்ல கொடுத்திருக்காங்க பாருங்க. மக்கள் பயனுள்ள முறையில் வாழ வழிகாட்டிகளாக அமைபவை அறநூல்கள். கொஸ்டின் கேட்கலாம், எது அப்படின்னு கேட்கலாம். அறநூல்கள்ல தான் என்ன இருக்கு? உலக பொதுமறை. திருக்குறள் எந்த நூல்? 11 கீழ்கணக்கு நூல். 11 கீழ்கணக்கு. சரிங்களா? 10 பாட்டும் 8 தொகையும் 11 மேல் கணக்கு. 10 பாட்டும் 8 தொகையும் 11 மேல் கணக்கு. அறநூல்கள் எல்லாமே 11 கீழ்கணக்கு. அந்த கீழ்கணக்குகள்ல அறநூல்கள்ல தான் என்ன இருக்கு அப்படின்னா உலக பொதுமறையான திருக்குறள் இருக்கு. திருக்குறள்ல இல்லாத செய்திகளே இல்லை. 7 சொற்கள்ல மனிதர்களுக்கு அறத்தை கற்றுத்தரக்கூடியதுன்னு சொல்லிட்டாங்க. சரி, அகர முதல்ல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. உலகு என முடியும் குறள் எதுன்னு கேட்கலாம். உலகு என முடியும் குறள் அப்படின்னு கேட்கலாம். உலகம் என்பது இடவாகு பெயர். அதையும் என்ன செய்யலாம் அப்படின்னா கேள்வியாக கேட்கலாம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. எப்படி எழுத்துக்களுக்கெல்லாம் தொடக்கம் அகரமோ, உயிரெழுத்துக்களினுடைய முதல் எழுத்து என்னது? அகரம். அது போல எழுத்தெல்லாம் அதாவது அகரம் தான் எழுத்துக்களினுடைய தொடக்கம். அது மாதிரி ஆதி பகவனே உலகுக்கு என்னது? தொடக்கம். சரிங்களா? ஆதி பகவனே உலகுக்கு தொடக்கம். அகர முதல்ல எழுத்தெல்லாம். இந்த எழுத்தெல்லாம் பிரிச்சிங்கன்னா எப்படி வரும்? எழுத்து கூட்டல் எல்லாம். எழுத்து கூட்டல் எல்லாம். உயிர் வரின் உக்குரல் என்ன செஞ்சிரும்? மெய்யெழுத்தான இத்த விட்டுட்டு ஓடிடும். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி எழுத்தெல்லாம் அப்படின்னு புணரும். பகவன் அப்படின்னு என்ன அர்த்தம்? இறைவனை குறிக்கக்கூடியது. சரிங்களா? ஆதி பகவன் முதற்றே உலகு. அதாவது இறைவனை முதன்மையாக கொண்டுதான் அந்த உலகம் இயங்குகிறது. எழுத்துக்கள் அகரத்தை முதன்மையாக கொண்டது. அடுத்தது பாருங்க, வான் சிறப்பு. விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள் நின்று உடற்றும் பசி. இது பாத்தீங்கன்னா வான் சிறப்பு. மழையினுடைய அந்த சிறப்பை பத்தி பேசக்கூடிய ஒரு அதிகாரம் தான் என்னது அப்படின்னா அந்த வான் சிறப்பு. சரிங்களா? அப்ப வான் சிறப்பு அப்படின்றதுல இருக்கக்கூடிய ஒரு திருக்குறள். விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள் நின்று உடற்றும் பசி. பசி என முடியும் குறள் எது அப்படின்னு கேட்கலாம். சரிங்களா? பசி என்று முடியும் குறள் எது அப்படின்னு கேட்கலாம். அதாவது விண்ணின்று பொய்ப்பின், விண்ணிலிருந்து பெய்யலனா என்ன பெய்யலனா? மழை பெய்யலனா. மழை அந்த விண்ணிலிருந்து காலத்தால பெய்யல அப்படின்னு சொன்னா கடலால் சூழப்பட்டுள்ள இந்த உலகம். விரிநீர்னா என்னது? கடல் சூழ்ந்து இருக்குது. விரிநீர்னா கடல். கடல் சூழ்ந்து இருக்கக்கூடிய இந்த வியன் உலகத்தை, அகன்ற உலகத்துல இருக்கக்கூடிய உயிர்கள் எல்லாத்தையுமே பசியானது என்ன செய்யும்? உள் நின்று துன்புறுத்தும். சரிங்களா? இந்த குறளை கரெக்டா புரிஞ்சுக்கணும். விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியன் உலகத்து உள் நின்று உடற்றும் பசி. விண்ணிலிருந்து பெய்யலனா, விண்ணிலிருந்து பெய்யலனா என்ன பெய்யலனா? மழை காலத்தினால் அந்த கரெக்டான டைமுக்கு பெய்யலனா, என்னதான் கடல் நீரால சூழ்ந்திருக்கக்கூடிய உலகமா இருந்தாலும், அந்த உலகத்தை சுத்தி கடல் நீராகவே சூழ்ந்திருந்தாலும், அந்த தண்ணி எவ்வளவுதான் இருந்தாலும் அங்க அந்த உலகத்துல வாழக்கூடிய மக்களுக்கு பசி என்ன செய்யுமா? துன்புறுத்துமா, அவர்களை வாட்டுமா. கடல் சூழ்ந்த அகன்ற உலகமாகவே இருந்தாலும் பசி உள்ள நிலைச்சு நின்று உயிர்களை என்ன செய்யுமா? வாட்டுமா. அப்ப என்னதான் நம்ம கடலால சொல்லப்பட்ட உலகத்துல வாழ்ந்தாலும் மழை நீர் அப்படின்றது கண்டிப்பா என்ன செய்யணும்? தேவை அப்படிங்கறத இந்த இடத்துல தெளிவுபடுத்துறாங்க. அடுத்தது பாருங்க, வான் சிறப்பினுடைய அடுத்த குறள். கெடுப்பதுவும் கெட்டாருக்கு சார்பாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை அப்படின்றாங்க. சரிங்களா? கெடுப்பதுவும் கெட்டாருக்கு சார்பாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை. காலத்தால் பெய்யாது, கரெக்டான டைமுக்கு பெய்யல. இப்ப நான் என்ன செய்ய போறேன்? அறுவடை பண்ண போறேன். இந்த டைம்ல மழை பெஞ்சிச்சுன்னா என்ன ஆகும்? தண்ணி தேங்கி நெல்லெல்லாம் வீணா போயிடும். அப்ப கெடுப்பதுவும் கரெக்டான டைமுக்கு பெய்யாம தேவையில்லாத டைம்ல பெஞ்சு கெடுக்கிறதும். கெட்டாருக்கு சார்பாய் மற்றாங்கே, அதே மாதிரி அப்படி கெட்டவற்றை பெய்து வாழ செய்வதும். கெட்டவர்களுக்கு சார்பாய் நின்று, அதாவது வாழ்ந்து கெட்டிருக்கவங்களுக்கு சார்பாக நின்று அவர்களை திருப்பி வாழ வைக்கதும் மழைதான். எடுப்பதுவும் எல்லாம் மழை. கெடுப்பதுவும் யார கெடுக்குது? யார கெடுக்குது? அப்ப என்ன சொல்றாங்கன்னா, காலத்தால் பெய்யாது உலகில் வாழும் உயிர்களை கெடுப்பதும். சரிங்களா? அதாவது கெடுப்பதும் அப்படின்னு என்ன அர்த்தம்? மழைதான் ரெண்டையுமே என்ன செய்யறாங்க? இந்த இடத்துல ஒப்புமைப்படுத்தி சொல்றாங்க. ஒன்றிலிருந்து மற்றொன்று வேறுபட்டதுன்னு சொல்றாங்க. கெடுப்பதும் மழைதான், கொடுப்பதும் மழைதான்றாங்க. எப்படி கெடுக்குது அப்படின்னா, கரெக்டான டைமுக்கு பெய்யாம தேவையில்லாத நேரங்களில் பெய்து அந்த விளைச்சலை அழிக்கக்கூடியதும் மழைதான். கெடுப்பதும் மழைதான். அந்த கெட்டவர்களுக்கு
அப்படி கெட்டவற்றை, அந்த கெட்டவற்றை, அதாவது அந்த விளைச்சல் இல்லாம அந்த அந்த தடவை எல்லாமே நாசமா போய் இருப்பாங்கல்ல, ஒரு வெந்து நொந்து மன வேதனைகள்ல இருக்கக்கூடியவர்களை திருப்பி அந்த பழைய நிலைமைக்கே கொண்டு வர செய்வதற்காக மழை பெய்து அவங்க அடுத்த வெள்ளாமையை விளைவிக்க செய்யறதும் என்னதான் அந்த கெட்டவர்களுக்கு சார்பாய் நின்று அங்கே எடுப்பதும் எல்லாமே மழைதான். உரிய காலத்தில் பெய்யாது கெடுப்பதும் மழைதான், உரிய காலத்தில் பெய்து காப்பதும் மழைதான். இப்ப இதுலயே நீங்க ஒண்ணுக்கு ஒண்ணு எதிர்ச்சொற்களை பாருங்களேன். கெடுப்பது காப்பது, கெடுப்பது காப்பது, கெடுப்பதுவும் எடுப்பதுவும் அளபடைகள். சரிங்களா? அதே மாதிரி இங்க ஏன் கெட்டா இருக்கு அப்படின்னு பக்கத்துல இச்சு வந்திருக்கு அப்படின்னு கேட்கலாம். ஏன் இச்சு வந்திருக்கு? குசுடுத்து புருள முடிஞ்சா குற்றியல் உகரம். அதுக்கு முன்னாடி வல்லினமா மெல்லினமா இடையினமான்னு பார்க்கணும். வன் தொடர் குற்றியல் உகரத்துக்கு பின்னாடி வல்லின மிகும். ஏன்னா இங்கே என்ன எழுத்து? வல்லின எழுத்து. அதனால வல்லின மிகுந்திருக்கு. சரிங்களா? அடுத்தது நீத்தார் பெருமை. என்ன அதிகாரம்? நீத்தார் பெருமை. நீத்தார் பெருமை. இந்த நீத்தார் பெருமை அப்படின்னு சொல்லும் போது, செயற்கரிய செய்வர் பெரியர், சிறியர் செயற்கரிய செய்கலாதார் அப்படின்னு ஒரு குறள் இருக்கு இல்லையா? செயற்கரிய செயல்களை செய்யறது யாரு? பெரியவர்கள். சிறியவர்கள் அந்த அதாவது செய்வதற்கு அருமையான செயல்களை செய்யக்கூடிய நபர்களை தான் என்ன சொல்லுவாங்க? பெரியோர்னு சொல்லுவாங்க. நீங்க வயசான அவங்கள பெரியவங்க, ஏஜ வச்சு இவங்க இந்த இடத்துல விஷயத்த சொல்லல. கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரி எப்படி ஒரு சின்ன ஒரு தீப்பொறி ஒரு பெரிய காட்டையை அழிக்குது, இப்படிதானே? அப்ப அந்த சின்ன விஷயம் தான் என்னது? பெரிய செயல்களை செய்வதற்கு ஒரு அடிப்படை. அது மாதிரி அந்த செயற்கரிய செயல்களை செய்யக்கூடிய நபர் யாராக இருந்தாலும் அவர் தான் யாரு? பெரியவர். அப்ப சிறியவர் யாரு? சரிங்களா? அந்த செய்வதற்கு அரிய செயல்களை செய்யாதவர் யாரு அப்படின்னா சிறியர். என்னதான் நீங்க குரூப் 4 கொஸ்டின் பேப்பர் கஷ்டமா கேட்டாலும், நான் ஒரு பக்கம் போராடினாலும் பாடுறான்னு படிக்கிறான் பாருங்க, அவன் பெரியார். சரியா? ஐயோன்னு இதோட டிஎன்பிசியை விட்டுட்டு ஓடணும்னு நம்ம மனசு நினைக்கும். அந்த மாதிரியான செயல்களை நினைக்கக்கூடியவங்க சிறியர். முடியாத செயல்களையும் முடித்து காட்டுபவர் பெரியோர். நீங்க சொல்றது எனக்கு கேக்குது. எப்படின்னா என்னன்னு தெரிஞ்சா தானே படிக்க முடியும். உங்களோட ஆதங்கம் எல்லா மாணவர்களுக்குமானது. சோ தொடர்ந்து உங்களுடைய உழைப்பை விதையுங்கள். கண்டிப்பா அது 2 மடங்கா திரும்பி வரும். முடியாதுன்னு நினைக்கிறவங்க சிறியோர் அப்படின்னு சொல்றாரு. நான் சொல்லல, வள்ளுவர் சொல்றாரு. அடுத்து மக்கள் பேரு. சரிங்களா? அடுத்து என்னது? மக்கட்பேரு. மக்கட்பேரு. இங்க செய்கலாதார் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நல்லா பாத்துக்கங்க. முடியக்கூடிய விஷயங்களை இனிது என முடியும் குறள் எதுன்னு கேட்கலாம். இனிது என முடியும் குறள் எது? தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது. தம்மின் தம் மக்கள், தம்மை விட தம் பிள்ளைகள். தம்மின் தம் மக்கள், தம்மை விட தம் பிள்ளைகள். அறிவுடைமை, அறிவுடையவர்கள் அப்படின்னு சொல்லி கேட்கறது தான் அந்த மக்களுக்கு அதை விட பெரிய மகிழ்ச்சி எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது. அதாவது தம்மை காட்டிலும், தம்மின் தம் மக்கள் தம்மை காட்டிலும் தன்னோட பிள்ளைங்க, தன்னோட சந்ததியினர். அறிவுடைமை, அவங்களுடைய அறிவுடைமை தனக்கு இன்பம் பயப்பதட. இவங்க பிள்ளை ஒரு டாக்டர் அப்படின்னு சொல்றது, அவங்க படித்ததனால் பெற்ற அறிவானது அவங்கள 4 பேர் இவங்க பிள்ளை டாக்டர் அப்படின்னு சொல்லும் போது அந்த அறிவினால் கிடைக்கக்கூடிய அந்த இன்பம் அப்படின்றது இருக்கு இல்லையா? அது மாநிலத்து மண்ணுயிருக்கு எல்லாம் இனிது. இவங்க அறிவுடையவர், இவருடைய பிள்ளை இவருடைய அப்படின்னு சொல்லி அந்த அறிவுடையவர்களை புகழும் போது அவங்க தன்னோட பிள்ளைகளாக இருக்கும் போது அந்த மக்களுக்கு அதுதான் என்னது அப்படின்னா மகிழ்ச்சியே தரக்கூடியது. சரிங்களா? தம் மக்களினுடைய அறிவுடைமை தமக்கு இன்பம் பயப்பதை விட உலகத்து உயிர்களுக்கெல்லாம் மிகுந்த இன்பம் பயப்பதாகும். தம் பிள்ளைகள் அறிவு மிக்கவர்களாக இருப்பது தம்மை விட, அதாவது தம்மை காட்டிலும் இந்த பூமியில அழியாமல் தொடரக்கூடிய உயிர்களுக்கெல்லாம் இனிது. இவங்க டாக்டர்ன்றதுனால அவங்க அப்பா அம்மாவுக்கு மட்டும் பயன் கிடையாது, அந்த மண்ணுயிர்களுக்கெல்லாம் இனிது அப்படின்றது. சரிங்களா? மக்கள் பேரு. அடுத்து ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். ஒரு தாய் தன்னோட குழந்தை பெறும்போது அடையக்கூடிய அந்த மகிழ்வை விட ஈன்ற பொழுதின் பெரிது உவக்கும். பெரிது கூட்டல் உவக்கும். அப்ப எங்க போச்சு இந்த ஊ அப்படின்னு பாத்தீங்கன்னா, உயிர் வரின் உட்குரல் என்ன செஞ்சிடும்? மெய்யெழுத்தை விட்டுட்டு ஓடிடும். உடல் மேல் உயிர் வன்றி பெரிதுவக்கும் தன் மகனை. 2ஆம் வேற்றுமை விரியான ஐக்கு பின்னாடி வல்லினம் மிகுந்திருக்கேன், இங்கேயும் வல்லினம் வந்திருக்கு. சான்றோன் என கேட்ட தாய். தாய் என முடியும் குறள் கேட்கலாம். சரியா? தன் பிள்ளையினுடைய புகழை கேட்ட தாய் தான் பெற்றெடுத்த போது அடைந்த பெருமகிழ்ச்சியை விட அதை விட மகிழ்ச்சி அடையும். சரிங்களா? அடுத்து அன்புடைமை. அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு.
அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு. அன்பு இல்லாதவர் எல்லா பொருளும் எனக்கு தேம்பாங்க. எனக்கு 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 எனக்குன்னு அடிச்சுக்கிறது எல்லாமே அந்த ஒரு அன்பு இல்லாதவங்க தான். அவங்க தமக்குரியர் எல்லாமே எனக்கு தான் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அன்புடையவர்களோ தன்னுடைய என்பும்ன்றது இந்த இடத்துல எலும்பும்னு பொருள் கொள்ளலாம், தன்னுடைய உடல் அப்படின்னு கூட பொருள் கொள்ளலாம். சரிங்களா? அந்த உடல் உறுப்புகள் தானம் பண்றவங்க எல்லாம் தன்னுடைய என்பும் உரியர் பிறருக்கு அன்புடையவர்களாக உலகத்தை நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அடுத்து அன்பின் வழியது உயர்நிலையா உயிர்நிலையா? இதுவும் எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கு. அன்பின் வழியது உயிர்நிலை. ஒரு உயிர் உலகத்துல இருக்கணும் அப்படின்னா அதுக்கு அன்புன்றது அவசியமா தேவை. ஒரு நாய் உலகத்துல வாழ்றதுக்கு அந்த நாய்க்கு பிஸ்கெட் போடக்கூடிய நிறைய உயிர்கள் இருக்கு, அது ஒரு காரணம். அக்தி இல்லாதவர்களுக்கு, அது இல்லாதவங்க உயிரோட இருக்கிறவங்க மாதிரியே கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு ஏதோ எலும்பு மேல தோல் மூடி இருக்கு, அது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு உடம்பு அப்படின்ற மாதிரிதான் பொருள் கொள்வாங்க. அப்ப அன்பு இருக்கிறதா என்னது அப்படின்னா உடல், உயிர் உள்ள உடல். எப்படிப்பட்ட உடல் அப்படின்னா அன்பு இருக்கிறதா ஒரு உயிர் உள்ள உடல். அந்த உடல்ல இருந்து வெளிப்படக்கூடிய எல்லாமே மற்றவர்களுக்கும் அன்பை தரக்கூடியதாக இருக்கும். ஆனா அந்த உடல்ல இருந்து எப்ப அன்பு வெளிப்படலையோ அது உயிரற்ற வெறும் உடல், டெட் பாடி அப்படி சொல்றது. அடுத்து இனியவை கூறல். இனியவை கூறல்ல பணிவுடையான் இன்சொலனாதல் ஒருவருக்கு அணி அல்ல மற்ற பிற. பணிவுடையவனாகவும் இன்சொல் கூறுபவனாகவும் இருக்கிறது ஆதல் ஒருவனுக்கு அணி அல்ல மற்ற பிற. சரிங்களா? இதை எப்படி நம்ம பிரிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பணிவுடையான் இன்சொலனாதல் ஒருவருக்கு, பணிவுடையவனாகவும் இன்சொலன் இருப்பவனாகவும் ஆதல், இன்சொலனாதல் இது ரெண்டுமே, பணிவுடையான் இன்சொலனாதல் பணிவு கொண்டவனாகவும் இன்சொல் கூறக்கூடியவனாகவும் இருப்பதுதான் ஒருவனுக்கு அணி, அவனுக்கு அழகு. அல்ல எது அல்ல, அது அல்ல எது, மற்றதெல்லாம் என்ன கிடையாது. சிறந்த அணிகளெல்லாம் நம்ம கன்சிடரே என்ன செய்ய மாட்டோம், பண்ண மாட்டோம். சரிங்களா? அப்ப பணிவுடையான் இன்சொலனாதன் ஒருவருக்கு அணி, அதுதான் ஒரு மனுஷனுக்கு அழகு. பணிவுடையவனாகவும் இன்சொல் கூறக்கூடியவனாகவும் இருக்கணும். துக்கத்துல இருக்கிறவங்களை போய் பார்த்தா அவங்களுக்கு 4 வார்த்தை ஆறுதல் சொல்லணும், சிரிச்சுட்டு வரக்கூடாது. பணிவுடையவர்களாக இருக்கணும். நம்ம எவ்வளவுதான் உயரம் போனாலும் நமக்கு அடக்கம் அப்படின்றது இருக்கணும், இனிமையாக பேசக்கூடிய இயல்பும் இருக்கணும். அதுதான் ஒருவனுக்கு சிறந்த அணிகலன். மற்றதெல்லாம் அணிகலன் நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். அடுத்து இனிய உழவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. நல்லா இனிக்கக்கூடிய கனி இருக்கு, அது இருக்கும்போது எதுக்கு காய தூக்கி திங்கிற, அதுதான் அங்க சொல்றது. இனிய உழவாக கனி இருக்கும்போது, இதை எப்படி பிரிச்சுக்கோங்க, இனிய உழவாக கனி இருக்கும்போது இன்னாத குரல், தேவையில்லாத விஷயங்கள், அதாவது நல்லவை இல்லாததை சொல்றது காய போய் திங்கிறதுக்கு சமம். அதுதான் இங்க சொல்ல வராங்க. இனிய உழவாக கனி இருக்கு, அப்படி இருக்கும்போது இன்னாதவற்றை கூறுவது, இனிமை இல்லாதவற்றை கூறுவது காயை கவர்ந்து தின்பதற்கு சமமாகும். சரிங்களா? இனிய சொல் இருக்கும்போது இன்னா சொல் பேசுவது, கனி இருக்கும்போது காயை உண்பது போன்றது. அடுத்து பாருங்க, திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர், எக்காலத்துக்கும் பொருந்தும் வாழ்க்கை நெறிகளை கூறியிருக்காரு. வான்புகழ் வள்ளுவர், தெய்வ புலவர், பொய்யில் புலவர்லாம் இவருக்கு பேர் இருக்குது. அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால்னு 3 பிரிவுகளை கொண்டது. 11 கீழ்கணக்கு நூல்கள்ல ஒண்ணு. 133 அதிகாரங்கள், 1330 குறட்பாக்கள். திருக்குறள்ல இல்லாததும் இல்லை, சொல்லாததும் இல்லை அப்படின்னு. அதே மாதிரி உலக பொறுமுறை, வாயுரை வாழ்த்து, அந்த மாதிரி 100க்கும் மேற்பட்ட மொழிகள்ல திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. சரிங்களா? இது நம்ம முதல் 10 திருக்குறள் இன்னைக்கு நம்ம பார்த்திருக்கோம். இதுல பாருங்க, மக்களுக்கு மகிழ்ச்சியை தருவது எது? தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது. ஒருவனுக்கு சிறந்த சொல் பணிவும் மீன் சொல்லுதான். இனிய உழவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. சரிங்களா? அடுத்து இங்க இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் அந்த தடவை கேட்டிருந்தாங்க. அதாவது 2016 ரியோ நகர்ல மாற்றுத்திறனாளிகள் ஒலிம்பிக் போட்டி நடைபெற்றது. அதுல தமிழ்நாட்டை சேர்ந்த தங்கவேலு மாரியப்பன் கலந்துக்குவாரு. உயரம் தாண்டுதல் போட்டியில அவர் தங்கப்பதக்கம் பெறுவாரு. செய்தியாளர்கள் அவருடைய தாயிடம் நேர்காணல் செய்யும் போது, என் மகனுடைய வெற்றி எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது, அவனை பெற்ற பொழுதை விட இப்போது நான் அதிகமா மகிழ்றேன்னு சொல்றாங்க. இதுக்கு இன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். சரிங்களா? உயிருள்ள உடல் எது? உயிருள்ள உடல் எது? அன்பு இருக்கக்கூடிய உடல் தான் உயிருள்ள உடல். மற்றதெல்லாம் என்பு தோல் போர்த்த உடம்பு தான். எழுத்துக்களுக்கு தொடக்கமாக அமைவது எது? அகர முதல் எழுத்தலாம் அந்த குரல். சரிங்களா? அன்புடையார் அன்புடையார் எல்லாம் தமக்குரிய, அன்பிலார் எல்லாம் தமக்குரிய, அன்புடையார் என்பும் உரிய பிறர்க்கு. சோ இந்த 10 திருக்குறளும் இதனுடைய விளக்கங்களும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். டெய்லி பிராக்டிஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.